வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்க ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர். என்னோட நேபாள் டூர் வீடியோல நம்ம முக்திநாத் டூர் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல முக்திநாத் வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம். பொக்காராலேருந்து ஜிம்சம் வந்து நைட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். மார்னிங் 7:30க்கெலாம் ரெடி ஆகிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். ஹோட்டல் டெரஸில் போய் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் எல்லாம் சூப்பராக வீடியோ எடுத்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஆப்பிள் ட்ரீஸ் கார்டன் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ சீசன் இல்லை. மார்னிங் 8 o'clock நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி முக்திநாத் கோயில் கிளம்பிட்டோம். ஜாம்சன்லேருந்து முக்திநாத்துக்கு போகிற வழியில் இருக்கிற ரோட்டில் ரைட் சைடில் தான் கண்டகி நதி இருக்கு. முக்திநாத் வரைக்கும் நதியை கூடவே வரதை பார்க்கலாம். முக்திநாத்துக்கு போகிற வழியில் ஹிமாலயன் மவுண்டனில் அன்னபூர்ணா சிகரம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சுது. நல்லா பனி மூடிய சிகரம், நல்லா இந்த சூரிய வெளிச்சத்தை பளிர்னு தெரிஞ்சுது. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிம்சம் ஏர்போர்ட் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினி சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் பொக்காரா, காட்மாண்டு இங்கிருந்தெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் ஃப்ளைட் எல்லாம் இங்கே வர முடியும். இந்த ஜிம்சம்லேருந்து முக்திநாத்துக்கு போகிற ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த முக்திநாத் கோயில் பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்கிற முஸ்டாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸில் இருக்கு. இந்த முஸ்டாங் ப்ராவின்ஸில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா மற்றும் தவளகிரி இந்த 2 சிகரத்துக்கு நடுவில் இருக்கு. இந்த முக்திநாத் ஏரியா பார்த்தீங்கன்னா செடிகளே இல்லாமல் வெறும் பாலைவனம் மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த தவளகிரி மற்றும் அன்னபூர்ணா இந்த 2 பீக்குக்கும் பின்னாடி இருக்கிறதுனால இங்கே மழையே பெய்யாது, ரொம்ப அபூர்வமாக தான் மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜிம்சம் ஏர்போர்ட் தாண்டி ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்க செக் பண்ணி என்ட்ரி போட்டு அனுப்புறாங்க. இங்க 2 பக்கம் பாத்தீங்கன்னா செடிகளே இல்லாம ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. நாங்க 1.5 மணி நேரம் ஜேர்னியில் முக்திநாத்தோட பேஸ் வந்து சேர்ந்துட்டோம். இந்த பேஸ் கேம்பில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வெஹிக்கிள்க்கெல்லாம் நிறைய பார்க்கிங் ஸ்லாட் அலாட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்த பஸ்ஸிலேருந்து கீழே இறங்கி எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முக்திநாத் கோவில் போகிறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டோம்.
என்னோட அடுத்த வீடியோவில் முக்திநாத் பேஸ் கேம்ப்லேருந்து முக்திநாத் கோவில் போயிட்டு திரும்பி பேஸ் கேம்ப் வர வரைக்கும் உள்ள வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.